புரட்டாசி மாசம்னாலே திருப்பதி திருமலையில நடக்கிற பிரம்மோற்சவம் தானே நினைவுக்கு வரும். பிரம்மோற்சவ உற்சவத்தின் 5ஆம் நாள் கருட சேவையில பெருமாளுக்கு முன்னும் பின்னும் ரொம்ப அழகான கொடைகள் எடுத்துட்டு போவாங்க, பார்த்திருப்பீங்கல்ல. ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் கொடைகள் சென்னையில இருந்து எடுத்துட்டு போகும்போது ஒரு திருவிழா மாதிரி நடக்குதுங்க. வெண்பட்டு, ஜரிகை, மூங்கில் வச்சு ரொம்ப அழகான 10 கொடைகள் தயாரிக்கிறாங்க. இந்த கொடைகள் வட சென்னையில இருக்கிற சென்னகேசவ பெருமாள் கோவில்ல இருந்து ஊர்வலமா எடுத்துட்டு போறாங்க. இந்த ஊர்வலம் வால்டாக்ஸ் ரோடு வழியா வந்து யானை கவுனி பாலத்தை தாண்டி செல்லும். ரொம்ப காலமா யானை கவுனியை தாண்டி வர்றதுல ஏதேனும் சிக்கல் இருந்திருக்கலாம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் யானை கவுனி தாண்டிடுச்சான்னு கேட்கறது பிரபலமாயிடுச்சு. அக்டோபர் 2ஆம் தேதி புறப்படுற ஊர்வலம் அக்டோபர் 7ஆம் தேதி திருமலையை அடைஞ்சு திருமலை தேவஸ்தானத்துக்கிட்ட கொடைகள் சமர்ப்பிக்கிறாங்க. வட சென்னை மக்கள் ரொம்ப பிரம்மாண்டமா நடத்துற திருவிழாவா இருக்கு இந்த திருவிழா.